இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 22/6/2026 28/6/2026 வரை உள்ள காலகட்டங்களில் உத்தர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்திருக்கிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்க, சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் மிதுன ராசியில் இருப்பார், புதன் ஆட்சியில் இருப்பார். குரு சுக்கிரன், இதில் குரு உச்சமாக கடகராசியில் இருப்பார். கேது சிம்ம ராசியில் இருக்கக்கூடியதும், ராகு கும்பராசியில் இருக்கக்கூடியதும், சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடியதும், செவ்வாய் நமக்கு ரிஷப ராசியில் இருக்கக்கூடியதுமாக கிரகங்களின் அமைப்பு இருக்கு. இந்த புத பகவான் நமக்கு ஜூன் 24 கடகராசிக்கு வந்துடுவார். அப்போ 3 கிரக சேர்க்கை இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்துக்கு பயணம் செய்ய இருக்கிறார். கன்னி ராசியிலேருந்து இவர் விருச்சிக ராசி வரைக்கும் போவார். ஸோ இந்த ஒரு சினாரியோவும் இருக்குது. அதனால் இந்த சினாரியோ பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. சூரியனை சாரமாக கொண்ட உத்தர நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் சந்திரன் பயணம் செய்கிறார். கேட்டை என்கிற புதனின் சாரம் வரைக்கும் செல்ல இருக்கிறார். கன்னி ராசியிலிருந்து விருச்சிக ராசி வரை செல்லுகிறார். இந்த ஸ்பெல் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்க, சூரியன் உங்கள் ராசிநாதன் லாபத்திலே உட்கார்கிறார் புதனுடன் சேர்ந்து. புதன் 24 வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார். அப்படி அவர் அங்கு இருக்கிற காலகட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை கிடைக்கணும்னா குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள் நன்மையாக அமைய வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும். இதெல்லாம் இந்த 5-11 அப்படிங்கிற தொடர்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் லாபத்தை நோக்கிய வாழ்க்கை பயணத்தில் இந்த வாரம் முக்கியமான பங்கு சூரியனால் நடக்கிறது. 22 28 வரைக்கும் உள்ள காலகட்டம். சூரிய வழிபாடு இந்த வாரத்தில் முக்கியம். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக பண்ணிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. தொழிலிலே நல்ல வளர்ச்சி காணலாம். ஏதோ பண்ணோம் எப்படியோ பண்ணோம் அப்படிங்க இல்லாமல் இப்படித்தான் பண்ணுறோம் இதுக்காக தான் பண்ணுறோன்னு புரிந்து கொண்டு சில காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. அது எல்லாமே சக்ஸஸை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. 7-4 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு இந்த வாரத்தை நீங்கள் ரன் பண்ணுங்க. எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். 3 நாளைக்கு ஒரு வாட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரிவ்யூ பார்த்துக்கிடுங்க. இந்த வாரத்தில் இப்படி பண்ணினோமே கரெக்டாக இருக்கா, அந்த மூமெண்ட் சரிதானா அப்படின்னு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டே வாங்க. ஏன்னா புதன் அப்படிங்கிறவர் 22 24 அன்றைக்கி கடகராசிக்குள்ளே வந்துடுவார். 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால் ஒரு சின்ன டியூன் கொடுத்துட்டே வந்துட்டிங்கன்னா பர்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய சந்திர பகவான், லாபத்துக்குரிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் உங்களுக்கு பல விதத்தில் நன்மை தரப்போகிறார். சூரியனுடைய அந்த சாரமான உத்தர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் என்கிற புதனுடைய சாரம் உங்கள் ராசிநாதனுடைய சாரம் வரைக்கும் செல்ல போகிறார். புதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறத 4ஆம் இடத்துல காட்டுவார். அதன் மேலே அவர் 24 கடகராசிக்குள்ளே வந்துடுவார். லாபஸ்தானத்துக்குள்ளே வந்து உட்காந்துப்பார். அப்போ தொழிலிலே நிறைய முன்னேற்றம் உண்டு இந்த வாரம். பர்டிகுலராக
வேலையில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களை தனித்துவப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. அறிவு ஆற்றலினால் வரக்கூடிய லாபங்கள் இந்த வாரம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகும். சுறுசுறுப்பு நல்லாயிருக்கும். உங்களுடைய எனர்ஜி லெவலை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் நீங்கள் பார்க்க முடியும். சூரியன் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பது தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்ப்பதனால தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வரும். வீணாக அடுத்து உங்களோட சண்டை போடாமல் அனுசரணையாக போனீங்கன்னா அது சக்ஸஸ் கொடுக்கும். புத பகவான் இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய லாபத்துக்கு வர போகிறான்னு பார்த்தோம். அப்போ உங்கள் ராசியினுடைய லாபத்துக்கு வரும்போது அவருடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற படத்தை பார்க்க போகிறார், பஞ்சமஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல கோர்வையாக பார்க்கும்போது ஆரோக்கியத்தின் தன்மை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை 24ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. சந்திர பகவானுடைய இந்த மூமெண்ட் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து பயணம் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துக்குள்ளார் வரும்போது செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். செவ்வாய் உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து பார்ப்பார். அவருடைய பார்வையினாலே, பார்வை பலம் செவ்வாயுடைய 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் விழும். அப்படி 7ஆம் இடத்துல விழுவதனாலே தைரியமாக சில காரியங்களை செய்ய போகிறீங்க. அப்போ எல்லா விஷயமும் உங்களுடைய தைரியத்துக்கும் வலிமைக்கும் உங்களை நிலைப்படுத்தக்கூடிய நிகழ்வுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல தீனி போடக்கூடிய வாரமாக இருக்குது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்க போகுது. 9, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டே வாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு லாபம் உண்டு. வாழ்க வளத்துடன். இந்த வாரத்திலே 22ஆம் தேதி துர்காஷ்டமி. அன்றைய நாளிலே ஆணி திருமஞ்சனம் 23ஆம் தேதி நைட்டில் நடக்க ஆரம்பிக்கும். 21ஆம் தேதி நைட்டில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம். மகா நடராஜ பெருமானின் அந்த அபிஷேக ஆராதனையை காண்பது ஜென்ம சாபல்யம் சொல்லுவோம். அப்படி ஒரு நல்ல ஒரு மோட்ச நிலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. 27ஆம் தேதி சனி பிரதோஷம். அன்றைய நாளிலே பிரதோஷ நேரத்திலே சிவபெருமானை வழிபடுவது, அந்த ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமானின் நந்தியம்பெருமானுக்கும் சிவனுக்கும் அபிஷேக ஆராதனை பொருட்களை வாங்கி தருவதனாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு தீர்மானமாக சொல்லலாம். அதனால் சுபிட்சங்களும் லாபங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகுவதற்கு இந்த ஆணி திருமஞ்சனம் என்கிற நாளையும் சனி பிரதோஷம் என்கிற நாளையும் பயன்படுத்தி சிவ வழிபாடை மேற்கொள்ள நன்மை. வைஷ்ணவர்களாக இருந்தால் இந்த சனி பிரதோஷம் போது நரசிம்ம பெருமானை திருமஞ்சனம் செய்து வழிபடுவது உங்களுக்கு பொருள் வரவையும் ஐஸ்வர்யங்களையும் அதிகப்படுத்தி தரும். அதனால் இந்த காலகட்டங்களை இந்த வாரம் அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.